ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் நேராக கடந்து செல்லலாம். கடந்த வாரத்தில் நாம் வாசித்த வேத பகுதியை இன்கம்ப்ளீட்டாக நாம் விட்டுவிட்டோம். அதை தொடர் செய்தியாக நாம் வாசிக்கலாம் என்று சொன்னேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசித்து சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் அல்லேலூயா. என்னத்தை பார்த்துனுக்கிறோன்னா பாதங்கள், பாதரட்சைகள், செருப்பு. நம்ம மாமூல் வார்த்தையில் பார்த்தா செருப்பு, காலுக்கு போட்டுக்கிறதான பாதரட்சை நம்ம 2 பாதங்களை பாதுகாக்கும்படியாக. ஆனால் அது நம்முடைய மாம்சமான சரீரத்தை, அந்த பாதத்தை பாதுகாக்கிற பாதரட்சைகள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை, விசுவாச வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து கர்த்தரோடு நடந்து பாதுகாக்கிறதான ஒரு காரியம் இருக்கிறது. அது சமாதானத்தின் சுவிசேஷம். என்னது சொல்லுங்க? சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் ஆயத்தம். 2 காரியங்களை நம்ம பார்க்குறோம். நிறைய பேருக்கு சொல்லணுன்ற ஆயத்தம் இருக்கும், ஆனால் சமாதான சுவிசேஷம் இருக்காது. நிறைய பேருக்கு சமாதான சுவிசேஷம் இருக்கும், ஆயத்தம் இருக்காது. அப்போது மனுஷனுக்கு 2 செருப்பு எப்படி தேவைப்படுகிறதோ அப்படி ஆண்டவர் 2 பகுதியாக அதை பிரித்திருக்கிறார். ஒன்று சமாதானத்தின் சுவிசேஷம், அதை சொல்லுகிற ஆயத்தம். இந்த 2 நமக்கு தேவைப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சபையை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு நம்ம தான் சுவிசேஷத்தை அறிவித்து அவங்களுக்கு ரட்சிப்பின் சத்தியத்தை சொல்லி கர்த்தருக்குள்ளே நாம் நடத்த வேண்டும். அதை தான் சமாதான சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கி எத்தனையோ பேர் வாழ்க்கையிலே பயந்து கொண்டிருக்கிறவர்களை பார்க்கின்றோம், கலங்கி நிற்கிறவர்களை பார்க்கின்றோம், கேள்விக்குறியாக இருக்கிறவர்களை பார்க்கின்றோம், வியாதியில் இருக்கிறவர்களை பார்க்கின்றோம், இருளில் இருக்கிறவர்களை பார்க்கின்றோம், வாழ்க்கை என்னவோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், புரியாமல் மென்டலி டிஸ்டர்ப் ஆனவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி அநேக வகையான ஜனங்கள் குடும்பங்களை பிரிந்த நிலைமையிலே, சமாதானத்தை இழந்த நிலைமையிலே, சந்தோஷத்தை இழந்த நிலைமையிலே, கண்ணீரிலும் கவலையிலும் வேதனையிலும் பிரச்சனையிலும் போராட்டத்திலே நிறைய மக்கள் நம்ம சுற்றி பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்க்கின்றோம். அவர்களுக்கு போய் உன் கண்ணீரை கர்த்தர் இயேசு துடைப்பார் என்று சொல்லுகிறது தான் சமாதான சுவிசேஷம். உன் வாழ்க்கையிலே தைரியத்தை கொடுப்பார், நீ இழுந்து போனதை திரும்பி கர்த்தர் உனக்கு தருவார், கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்தாமல் உன் தலையை நிமிர பண்ணுவார், கர்த்தர் உனக்கு அதிசயங்களை காண பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியங்களை காண பண்ணுவார். ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார், உனக்கு அற்புதம் நடக்கும். இதுதான் சமாதானத்தின் சுவிசேஷம். இதை நீங்கள் சொல்லுகின்ற போது நீங்கள் இன்னும் சத்தியத்திலே, விசுவாச பாதையிலே உறுதியாய் நிற்கிறவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் பரலோகத்திலே சந்தோஷப்படுவார். அடே என் மகள், என் மகன், நான் சிந்தின இரத்தத்தாலே கழுவப்பட்டு என் பிள்ளையாய் மாறி என்னுடைய திருச்சபையிலே வந்து ஆராதித்து போகாமல், ஓ என்னுடைய சுவிசேஷத்தையும் சுமந்து கொண்டு என் பாரத்தையும் சுமந்து கொண்டு ஆண்டவர் நாம மகிமைப்படும்படியாக செய்கிறார்களே என்று கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். கடந்த வாரம் சுவிசேஷம் அறிவித்த ஒரு பெண்மணியை பற்றி நான் உங்களுக்கு அறிவித்தேன். யார் அவர்கள்? சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள். வெரி குட். எந்த ஸ்ரீ? சமரியா ஸ்ரீ. நல்ல ஸ்ரீயா கெட்ட ஸ்ரீயா? எப்படிப்பட்டவள்? ஆமாம், மோசமானவள், மோசத்திலே மோசமானவள். ஆனால் அப்படிப்பட்டவளை ஆண்டவராகிய இயேசு சந்தித்தார். அல்லேலூயா. ஒதுங்கி போயிட்டாரா? பேசாமல் போயிட்டாரா? எதுக்காக பேசினாருன்னா, எதுக்காக அந்த அம்மாவை சந்தித்தாருன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஏன் சுவிசேஷம்? அந்த மகளுக்கு ரட்சிப்பு வேணும், அந்த மகளுக்கு மனம் திரும்புதல் வேணும். அந்த மகள் பாவத்தை தண்ணீரை போல குடித்திருக்கிறாள். அப்படியே செத்தானா நரகத்துக்கு போவாள்.
இப்படிப்பட்ட பெண்மணிக்கு ரட்சிப்பு வேணும், மனம் திரும்புதல் வேணும். அதனால் தான் சுவிசேஷமாகிய இயேசுவே அந்த அம்மா கிட்ட போயிட்டாரு. சுவிசேஷம் யாரு? இயேசு தான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷமே யார்கிட்ட போச்சு சொல்லுங்க? சமரியாஸ்திரி கிட்ட போச்சு. சுவிசேஷமே அந்த அம்மா கிட்ட போகிறதுக்குள்ளே அந்த சுவிசேஷத்தை கேட்ட அந்த அம்மா ஏற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. நீங்கள் அந்த வசனத்தை பார்த்தீங்களான்னா, அந்த வசனத்தை அப்படியே கண்டினியூ பண்ணி நாம் இன்னொரு காரியத்துக்கு கடந்து செல்லலாம். இன்னைக்கு யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நீ எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். இங்கே நீங்கள் 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். நான் செய்த எல்லாவற்றையும். இல்ல 28 கூட வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்லுதுன்னா, அந்த அம்மா தண்ணி எடுக்கும்படி ஒரு குடத்தை கொண்டு போனால், ஒரு குடத்தை ஒரு தவல்னு வச்சுக்கலாம் கொண்டு போனால், தண்ணியை கொண்டு வருவதற்கு கிணத்துல இறங்கி தண்ணி கொண்டு வர வேண்டும். அப்பொழுது அப்படி போனதான அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் பேசுகிறார். நான் கொடுக்கிற தண்ணீர் ஒரு காலம் தாகமடையாதுன்னு சொன்னார். அடாடா, இவர் என்ன தண்ணி கொடுக்குறாரு? பிஸ்லரி வாட்டர் கொடுக்குறாரா? கின்லி வாட்டர் கொடுக்குறாரா? என்ன வாட்டர் கொடுக்குறாரு தெரியலிங்களே. அப்பா, இந்த தண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா உடனே ஏசப்பா சொல்கிறாரு, ஆஹா, உனக்கு மட்டும் கொடுக்க முடியாது, உங்கள் வீட்டுக்காரனையும் கூட்டணுவா கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. அல்லேலூயா. அப்போ தான் அந்த அம்மாவே ஓப்பன் ஆகுது, எனக்கு வீட்டுக்காரனே இல்லை அப்படின்னு. அப்போ 5 பேர் யாராவான் அப்படின்னாரு ஏசப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அந்த அம்மா அவருடைய பாவத்தை என்ன பண்ணிச்சு? அறிக்கை பண்ணிச்சு. ஆஹா, மறைச்சிச்சு ஃபஸ்ட்டு. ஆனால் இயேசு அதை ரிவீல் பண்ண உடனே அந்த அம்மா அறிக்கை பண்ண ஆரம்பிக்கிறது. அப்போ இயேசு நான் கொடுக்குற தண்ணீர், அந்த தண்ணீரை கொண்டு வருவதற்காக தான் அங்கே குடத்தை கொண்டு போனால், ஆனால் இயேசு சொன்ன தண்ணீர், நான் கொடுக்குற தண்ணீர் ஒரு காலமும் தாகமடையாத ஒரு தண்ணீர். ஆண்டவர் சொன்ன தண்ணீர் ஆவிக்குரிய ரீதியில் சொன்ன தண்ணீர். ஆனால் அந்தம்மா கொண்டு போன தண்ணீர் கிணத்துல இருக்கிற தண்ணீர், நம்ம மாமூல குடிக்கிறோமே அந்த தண்ணீர். அந்தம்மா எந்த தண்ணி கொடுக்குறாங்களோ தெரியாமல் இந்த தண்ணி எனக்கு தா அப்படின்னு சொல்லிச்சு. பார்த்தீங்களா? அப்பே அந்த அம்மாவுக்கு வாஞ்சை இருக்கிறது, அந்த ஜீவ தண்ணீரை வேணும் என்ற நோக்கத்தை ஆண்டவர் கண்டுபிடித்தார். நான் கொடுக்குற தண்ணீர்னு சொன்னார். பார்த்தீங்களா? அது எப்படிப்பட்ட தண்ணீர், அது என்ன தண்ணி, எதுவுமே இல்லை, எனக்கு தா, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிச்சு. பார்த்தீங்களா? அதை ஜீசஸ் பார்த்தாரு. உடனே அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பாவங்களை எடுத்து காமிச்சாரு. உடனே அந்த மகள் என்ன பண்ணா? அந்த குடத்தையே விட்டு அந்த பாவத்தையே விட்டு ஓடி ஊருக்குள்ளே போய் நான் செஞ்சேன் பார்த்தீங்களா பாவத்தெல்லாம் எத்து வெளியே காமிச்சிட்டாரு. ஒரு மனுஷன் வந்திருக்கிறான், அவர் கிறிஸ்து என்று சொல்லுகிறாள். அல்லேலூயா. என்னதான் கூப்பிட்டா ஊரில் போயிட்டுனா 2 காட்சி கவனிங்க. நான் செய்ததெல்லாம் எடுத்து சொன்னவரை நீங்கள் பாருங்க வந்து. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் யாருன்னா கிறிஸ்து அல்லவோ, வந்து பாருங்கள். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க. என்னத்த சினிமாவா? என்னத்தை பாருங்கள்? வந்து பாருங்கள். எங்கே வந்து? சபைக்கு வந்து பாருங்கள். இப்போ இயேசு இருக்கிற இடத்துல அந்த அம்மா சொல்லிச்சு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிச்சு. இயேசுவை காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை வந்து பாருங்கள் என்று சொல்லிச்சு. வந்து இயேசுவை பார்த்தார்கள், இயேசுவோடு பேசினாங்க, இயேசுவும் அவங்களோட பேசினாங்க. என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பெண்மணிக்கு போன சுவிசேஷம் ஒரு பட்டணத்திற்கே, சமரியா பட்டணத்திற்கே சுவிசேஷம் கடந்து போனது. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கவனிங்க. இப்போ ஆண்டவர் ஊருக்கு உள்ளே போல, ஊருக்கு வெளியே இந்த சுவிசேஷத்தை அறிவிச்சது யாருக்கு அறிவிச்சாரு? சமரியா ஸ்திரீக்கு. ஆனால் அந்த அம்மா ஊருக்குள்ளே போய் என்ன பண்ணிச்சு? ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிச்சது.
இன்றைக்கி நீயும் நானும் கூட ஊருக்குள்ளேருந்து வெளியே வந்திருக்கிறோம். வெளியே வந்து ஏசப்பா கிட்ட வந்திருக்கிறோம். ஏசப்பா கிட்ட சுவிசேஷத்தை கேட்டுட்டு போயிட்டுக்கிறோம். ஆனால் ஊருக்குள்ளே போயிட்டு என்ன சொல்லலை நீயும் நானும். ஆமாம், அதுதான் வித்தியாசம். சமரிய ஸ்ரீ மனம் திரும்பினது, அதனால்தான் ஊருக்குள்ளே கடந்து போய் சுவிசேஷத்தை சொல்லிச்சு. நீங்கள் பார்க்கிற எல்லா ஜனங்களுக்கு பேச வேண்டியது இயேசுவை வந்து பாருங்கள். அல்ல சொல்லுங்க. நீங்கள் எங்கே கூப்பிடணுன்னா, எங்கள் சபையில் இயேசு ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை வந்து பாருங்கள். எங்கள் சபையில் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை வந்து கேளுங்கள். நீங்கள் மனம் திரும்புவீர்கள். நீங்கள் குணமடைவீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்புவீர்கள். உங்களுக்கு அற்புதம் நடக்கும். வந்து பாருங்கள் அப்படின்னு கூப்பிடணும். எத்தனை பேர் அப்படி கூப்பிடுறீங்க? எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க? ஆமாம், கடந்த வாரம் பிரசங்கம் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் சுவிசேஷத்தை ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஒத்தரும் இல்லை பாருங்கள். சொன்னீங்களா? ஆமாம், கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். பாருங்கள், ஒரு சிலர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு ஒன்றுமே இல்லை. கெட்டு போகிறது தான் பெரிய ஜாப்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கெட்டு போகிறது, சர்ச்சுக்கு வர்றதே பெரிய விஷயம் பாஸ்டர்றாங்க. அதுக்காக தான் ஆண்டவர் கூட உங்களை பார்த்துனுக்கிறாரு. உங்களுக்கு இதை கொடுக்குறதே பெரிய விஷயம்பா, அதனால தான் இங்கே வச்சுக்கிறவங்கள சோத்திரம். அல்லேலூயா. பிரியமானவர்களை கவனிங்க. நீங்கள் ஆண்டர்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்குறது மாதிரி கர்த்தர் நம்மக்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்குறாரு. அவர் எதிர்பார்க்குறது என்ன இல்லை, மக்கள் எதிர்பார்க்குறாரு. சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவர் பக்கம் ஜனங்களை கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. அவ்வளோதான். ஆண்டவர் எதிர்பார்க்கறது உங்ககிட்ட எதுவுமே இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்க ஒரே ஒரு காரியம், சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும். சரி, ரெண்டாவது மனுஷன், சுவிசேஷத்தை அறிவித்த மனுஷனை பற்றி நாம் பார்த்துட்டு இன்றைக்கி வேகமாக இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தினுடைய செய்தியை நாம் முடிக்கப் போகின்றோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை அறிவித்தான் என்று பார்க்கின்றோம். 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமாம், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் அதில் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? நல்லா கவனிங்க. அங்கே இயேசு முதலாவது சுவிசேஷத்தினுடைய வித்தை போட்டு விட்டார். யார் மூலமா? சமரியா ஸ்ரீ மூலமா. ஹல்லேலூயா சொல்லுங்க. சமரியா ஸ்ரீ மூலமா ஆல்ரெடி ஒரு வித்தை ஆண்டவர் போட்டு விட்டார். ஆனால் இயேசு போட்டது சமரியாவுக்கு வெளியே போட்டார். ஆனால் சமரியாவில் இருக்கிற அநேகர்கள் வந்து மனம் திரும்பினார்கள். ஆமென். ஆனால் இயேசு செய்த ஊழியத்திற்கு பிறகு திரும்பி அந்த சமரியாவுக்கு சுவிசேஷம் போகவே இல்லை. ரொம்ப நீண்ட காலமாக கேப்பு. இயேசு அங்கே சமரியாவை சிறியை கண்டுபிடித்து சுவிசேஷம் அறிவித்த பிறகு திருப்பி எந்த ஒரு மனுஷனும் சுவிசேஷத்தை அந்த இடத்துல கொண்டு போகவில்லை. இயேசுக்கு 12 சீசர்கள் இருந்தார்கள். அந்த சீசர்களும் மீண்டும் சமரியாவுக்கு போகவில்லை. சீசர்களுடைய சீசர்கள் இருந்தார்கள், அவர்களும் சமரியாவுக்கு போகவில்லை. கவனிங்க, சமரியா ஒரு புறஜாதி பட்டணம். சமரியா ஒரு யூத பட்டணம் கிடையாது. சமரியாவுக்கு யூதர்கள் போக மாட்டார்கள் முறையா. ஆனால் இயேசு எல்லாருக்கும் தேவன் என்று நிரூபித்தார். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆனால் இப்போ என்ன நடக்குது இந்த 8ஆம் அதிகாரத்தில் அப்படின்னு பார்த்தா, சபையில் இருக்கிறதான ஊழியக்காரர்கள் சமரியாவுக்கு சுவிசேஷத்தை எடுத்துகிட்டே போல. கலிலேயாவுக்கு போகிறாங்க, யூதயாவுக்கு போகிறாங்க, எல்லா பகுதிக்கு சுவிசேஷம் போகுது. ஆனால் சமரியாவுக்கு போல. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பரிசுத்தாவி உங்கள் மீதுக்கு வரும், நீங்கள் பலனடைந்து எங்கெங்கெல்லாம் எருசலேமிலும் யூதயாவிலும் சமரியாவிலும் உலகம் முழுவதும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. அப்போ என்னென்னதாலாம் மென்ஷன் பண்ணுறாரு ஆண்டவர்? எருசலேமை மென்ஷன் பண்ணுறாரு, யூதயாவை மென்ஷன் பண்ணுறாரு, சமரியாவை மென்ஷன் பண்ணுறாரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்கிறாருன்னா, எருசலேம் என்றால் தேவாலயம் లేదా அந்த பட்டணத்தை குறிக்கிறது. யூதயா என்று சொன்னால் அந்த டிஸ்ட்ரிக்ட், அந்த வட்டாரத்தை குறிக்கிறது. சமரியா என்று சொன்னால் அது புறஜாதி பட்டணத்தை குறிக்கிறது.
அப்போது என் சுவிசேஷம் வெறும் எருசலேமில் மட்டும் சொல்லின்னு உக்காரக்கூடாது, ரெண்டாவது யோதயாவில் மட்டும் சொல்லின்னு உக்காரக்கூடாது, மூன்றாவது சமரியாவுக்கும் போனோம். எங்கே பார்க்கின்ற போது பூமி எங்கெல்லாம் இருக்கிறதோ, மேற்குக்கு கிழக்குக்கு வடக்குக்கு தெற்குக்கு எல்லாம் பகுதியில் என்ன பண்ணணும், என் சுவிசேஷத்தை கொண்டு போனோம். ஆனால் இவங்க கடைப்பிடிச்சாங்களா? எங்கே இருந்துட்டாங்கன்னா எருசலேமிலேயே இருந்துட்டாங்க. சபை ஊழியக்காரர்கள் எருசலேமிலேயே இருந்துட்டாங்க. எங்குமே சுவிசேஷத்தை கொண்டு போல. ஆண்டவர் பார்த்தாரு, சுவிசேஷத்தை நான் சொல்லும்படி உங்களை ஆயத்தப்படுத்தினேன், இந்த சபையை சுவிசேஷத்துக்காக ஆயத்தப்படுத்தினேன். ஆனால் இந்த அப்போஸ்தலர் சபை, இந்த பெந்தகோஸ்து நாளில் உருவாக்கப்பட்ட சபை பெருகினே இருக்குது. சபையில் ஜனங்க வந்துனே இருக்கிறாங்க. 3000 பேர், 4000 பேர், அப்படியே 5000 பேர், 10,000 பேர், சபை பெருகினே இருக்கிறது. ஆனால் சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு போகாமல் இருந்தது. அதை ஆண்டவர் பார்த்தார். அப்போதான் சபையை கர்த்தர் 2ஆக உடைக்கிறார். சபையை உடைச்சி சதறடிக்க பண்ணுகிறார். சபையில் ஒரு பெரிய சவுலை எழுப்பி சபையை ரொம்ப டெம்டேஷன் பண்ணி அவர்களை அடித்து நொறுக்கி சரசாலையில் போகிறது. சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாது, நீங்கள் எல்லோரும் கிரைஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், சபையெல்லாம் பெருகி கொண்டிருக்கிறது, அதனால் நீங்கள் இயேசுவை அறிவிக்கக்கூடாது, இயேசுவை நம்பக்கூடாது, யெகோவா தேவனை தான் நம்பணும், தர்ம நியாயப்பிரமாணத்தை தான் நம்பணும், இயேசுவை நம்பக்கூடாதுன்னு சொல்லி பவுலை கர்த்தர் எழுப்புகிறதை பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. இந்த சவுல் எழும்பி அடித்து நொறுக்கின்ற போது சபை பயந்து உடைந்து வெளியே போகிறார்கள். அவங்க பகுதியில் போயிடுறாங்க. சபையில் யார் வரதில்லை, அப்போஸ்தலர்கள் தான் இருக்கிறாங்க சபையில். கவனிங்க, இப்போது அப்படி அவங்க நொறுக்கப்படுகின்ற போது அவர்கள் போகிற பகுதிகள் எல்லாம் சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே போனார்கள். கவனிங்க, பயந்து அவர்கள் ஒரு வேளை போயிருக்கலாம், ஆனால் அவர்கள் எருசலேமை விட்டு வெளியே போகின்ற போது இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே போனார்கள். அப்போது சபை சிதறடிக்கப்பட்டது நல்லது தான். அங்கே அவர் சிதறடிக்கப்படலைன்னா அங்கே தான் இருந்திருப்பாங்க. சுவிசேஷம் என்ன இருக்காது, போயிருக்காது. சுவிசேஷம் போகலன்னா ஜனங்க என்ன இருக்க மாட்டாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? அப்போ சுவிசேஷம் கடந்து போகணும்னா வெளியே கடந்து போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கப்பட்டதான காரியத்தில் இந்த பிலிப்பு என்பவன் அப்படி சிதறடிக்கப்பட்ட சபையிலிருந்து சமரியாவுக்கு போகிறான். இப்போது ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? ஆல்ரெடி இயேசு என்ன பண்ணார், சமரியா வெளியே இருந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். இப்போ பிலிப்பு சமரியாவுக்கு உள்ளே போகிறான். ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? சீசர்கள் செய்யாததை, அப்போஸ்தலர்கள் செய்யாததை ஒரு சாதாரண சபையில் இருந்த பிலிப்பை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். என்ன சொல்கிறான்? சுவிசேஷத்தை சொல்லுகிறான். வாசிங்க அந்த வசனத்தை, 5ஆம் வசனத்தை. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. மிகுந்த சந்தோஷம். பிலிப்புனாலே, சுவிசேஷத்தினாலே, அற்புத அடையாளங்கள்னாலே அந்த பட்டணம் மிகுந்த சந்தோஷம் அடைந்தது.
ஆமாம் பிரியமானவர்களே, நீயும் நானும் சமரியா சகோதரியை போல, அந்த பிலிப்பை போல சுவிசேஷம் சொல்லுகிறவளாய் நீங்கள் மாற வேண்டும். பிரியமானவர்களே, இங்கே சர்ச்சுக்கு வர்றது உங்களுக்காக வர்றீங்க, ஜெபம் பண்ணிக்கிறீங்க, வார்த்தை கேட்குறீங்க. மிகுதி மண்டேலிருந்து இன்னொரு சண்டே வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிறைய புறஜாதிகளோடு பேசுவீங்க, அநேக அந்நிய ஜனங்களோடு பேசுவீங்க, மனம் திரும்பாத ஜனங்களோடு பேசுவீங்க, ஊரில் பேசுவீங்க, பட்டணத்தில் பேசுவீங்க, நிறைய மக்களை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. நேரத்தை பார்த்துட்டே இருக்கணும், எந்த நேரம் சூட்டபுளாக இருக்குது எங்களோட பேசுகிறதுக்கு அப்படின்னு பேசி உடனே சுவிசேஷத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதில் சொல்லுங்கள், நீங்கள் சுவிசேஷத்தை பேசினாதான் அது கிரியை செய்யும் அவர்களுக்குள்ளே. நீங்கள் பேசலைன்னா ஒன்றுமே கிரியை நடக்காது. நீங்கள் பேச ஆரம்பிங்க விசுவாசத்தோடு. இந்த மனுஷனை ரட்சிப்புக்குள்ளே நான் நடத்தணும், இந்த மனுஷனுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லணும் என்ற மைண்டில், உங்கள் மைண்ட் செட்டில் வைத்து கொண்டு அந்த நபரோடு நீங்கள் பேசி கொண்டிருக்கின்ற போது நிச்சயமாய் கர்த்தர் அந்த நபரை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பிலிப்பு சமரியா பட்டணத்தில் அப்படி பிரசங்கித்ததுனால என்ன நடந்துச்சாம் பாருங்களாம், எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கின்றோம், 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில், தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தையும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன பெற்றாங்களாம்? அப்போ என்ன பண்ண? ஞானஸ்தானம் பெறத்துக்கு முன்னாடி சுவிசேஷத்தை கேட்கணும், விசுவாசிக்கணும், மனம் திரும்பணும், அதுக்கப்புறம் ஞானஸ்தானம். பாருங்க எப்படி பிலிப்பு மூலமாக சுவிசேஷம். இதுதான் என்ன சொல்லுவோம்? சமாதான பாதரட்சை. சொல்லுங்க, என்னது? ஆமாம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு சமாதான பாதரட்சை இல்லாமல் இருக்கீங்க? யாரெல்லாம் சுவிசேஷத்தை, ஏசப்பாவுடைய வார்த்தையை அறிவிக்காமல் இருக்கிறீங்களோ, சொல்லாமல் இருக்கீங்களோ, நீங்கள் இன்னும் சமாதான பாதரட்சை நீங்கள் போட்டுக்கொள்ளவில்லை. உங்கள் பாதம் டேஞ்சரஸில் இருக்கிறது. நீங்கள் சுவிசேஷத்தை சொன்னால் உங்கள் பாதம் எவ்வளோ அழகாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சமாதான சுவிசேஷத்தினுடைய பாதரட்சை யார் போட்டுக்கணும்னா விசுவாசிகள் எல்லாரும் போட்டுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இயேசுவை வந்து பாருங்கள் என்று கூப்பிடுங்க. இயேசுவினுடைய வார்த்தை கேளுங்கள், இந்த காரியத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொல்லுங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய கடமை, நீங்கள் சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் கிரியை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிலிப்பு இந்த பட்டணத்தில் சுவிசேஷம் சொல்கிறதுனால அந்த பட்டணத்தில் இருக்கிறவர் எல்லாரும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அந்த பட்டணம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறினது. நம்ம பட்டணம் எப்போ மாறப்போகிறது? நம்மளுடைய பங்காருப்பாளையம், நம்மளுடைய சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் எப்போ மாறப்போகிறது? இந்த பட்டணம் எப்போ கர்த்தருக்கு நம்ம சொந்தமாக்க போகிறோம்? எப்பொழுது கர்த்தர் நாமம் நம் மூலமாய் மகிமைப்பட போகிறது? இவ்வளோ பேரே உக்காந்துட்டு இருக்கலாமா? ஏசப்பா வருகை மட்டும் கூட்டமாய் கர்த்தருடைய பக்கம் திருப்பணுமே, கூட்டமாய் ஜனங்கள் ஆண்டோடு தேடி வரணுமே. ஏனென்றால் அந்த கூட்டம் தான் பரலோகத்துக்கு சேரக்கூடிய கூட்டம். ஏசப்பாக்குள்ளே வராத எந்த கூட்டமும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏசப்பாக்குள்ளே வந்த கூட்டங்கள் தான் பரலோகத்துக்கு சேர முடிகிறது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆனால் பிலிப்பு என்ன செய்தார் பாருங்க. இன்னொரு காட்சியை நாம் பார்க்கலாம். இதே சாப்டரில் ஒரு பட்டணத்துக்கு அறிவித்தார், இப்போ ஒரு மனுஷனுக்கு அறிவிக்கிறார். அற்புதம். அவன் பட்டணத்துக்கு முழுவதும் அறிவித்தார். இப்போ ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் அறிவிக்கும்படி அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஆமாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர
மார்க்கமாய் போ, வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தப்படி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியாயுடைய ராஜஸ்திரீயாகிய கந்தாகே என்பவருக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. பிலிப்பு சமரியாவில் இருக்கிறாரு. சமரியாவில் சுவிசேஷம் அறிவித்த பிறகு அவர் திரும்பி என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த இடத்துல இல்லாமல் அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை அறிவித்து அப்படியே கடந்து போகிறார். ஒரு நாள் உடனே பிலிப்போட தேவதூதன் இறங்கி வந்து பேசுகிறார். நீ எருசலேமில் ஒரு நபர் வரப்போகிறார், ஐத்தியோப்பியா தேசத்திலிருந்து. ராணிகிட்ட ஒரு மந்திரியாக வேலை பார்க்குறதான மனுஷன் எருசலேமுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாரு, கடவுளை பார்த்துட்டு போகிறதுக்காக வர்றாரு. அவரை நீ சந்திக்கணும்னு கர்த்தர் பேசுகிறாரு. ஆமென், அல்லேலூயா. அவர் ரதத்தில் வருகிறார். அந்த மந்திரி ரதத்தில் வருகிறார். அந்த ரதத்தில் வந்து எருசலேமில் போயிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு திரும்பும்போது ஏசாயாவின் சுருளை எடுத்து வாசித்து கொண்டே போகிறார். ஏசாயாவின் புத்தகம் இருக்குது பாருங்கள், நம்ம பைபிளில் ஏசாயா. அந்த ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசன புத்தகம் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு சாப்டர் ஒவ்வொரு புத்தகம் ஒரு சுருளாக இருந்தது. இப்போ நமக்கு 66 ஒன்றா இருக்குது இல்லைங்களா, 66 ஒன்றா பண்ணிக்கிறாங்க. நம்ம ஒரே பைபிள் எடுத்துகிட்டு வரோம். அல்லேலூயா சொல்லுங்க. அன்றைக்கி அப்படி இல்லை. ஒவ்வொரு மத்தாயோ சுவிசேஷனா அது ஒரு சுருள், அப்படியே மார்க்குன்னா அது ஒரு சுருள். ஒன்று சுருளாக இருந்துச்சு. சுருளாக அப்படியே ரோல் பண்ணுவாங்க, அப்படி திறப்பாங்க, படித்து அப்படியே ரோல் பண்ணி அப்படியே வச்சிருவாங்க. அப்படி தான் சுருளாக இருந்துச்சு. ஏன்னா தோளின் மேலே எழுதினார்கள் ஆரம்ப காலங்களில். அல்லேலூயா. பேப்பரஸ் என்றதான அவைகள் மேலே எழுதினார்கள். பிரியமானவர்களை, அப்படி சுருள் வாங்கி கொண்டு ஏசாயாவின் சுருள் அந்த நிருபங்க அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை வாங்கி கொண்டு ரதத்தில் உக்காந்து படிச்சுன்னு போயின்னுக்கிறாரு. ஆனால் அவருக்கு என்ன படிக்கிறாரு என்ன தெரியல. யாருக்கு? அந்த மந்திரிக்கு. உடனே பிலிப்போட கர்த்தர் பேசினார் பார்த்தீங்களா. உடனே அந்த ரதத்தில் போகிற அவரை மீட் பண்ண சொல்கிறார். ஆண்டவர் மீட் பண்ண சொல்றார். திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை. நீங்க ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீ வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ மந்திரியே சந்திக்கும்படி ஆண்டவரே அனுப்புகிறார். யாரை? பிலிப்பு போய் கேட்குறாரு, நீ படிக்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு. இல்லை, எனக்கு யாருன்னா சொன்னாதான் நான் புரியும், எனக்கு எப்படி புரியுது அப்படின்றாரு. அப்போ உடனே ரதத்தில் ஏறுன்றாரு. பிலிப்பு ரதத்தில் ஏறுகிறார். மந்திரியோட ரதம் போயிட்டே இருக்கு. மந்திரி உக்காந்து நிற்கிறாரு. பிலிப்பு அந்த சுருளை வாங்கி கொண்டு அந்த சுருளில் இருக்கிற வார்த்தைகளை படித்து, இந்த வார்த்தைகள் யாரை பற்றி சொல்லுது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசுவை பற்றி சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் அப்படியே அந்த கீழே வசனங்கள் எல்லாம் வீட்டில் போய் 32, 33 வாசிங்க வீட்டில். இப்போ 34, 35 மட்டும் வாசித்து நாம் கடந்து போகலாம் வேகமாக.
மந்திரி பிலிப்பை நோக்கி தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார் தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவை குறித்து சொல்லுங்க, எல்லாம் கைப்பிடிச்சு. யாரை குறித்து? நீங்க யாரை குறித்து பிரசங்கம் பண்ணாலும் ரட்சிப்பு வராது. இயேசுவை குறித்து, இயேசுவின் நாமத்தில் தான் ரட்சிப்பு, இயேசுவின் சுவிசேஷத்தில் தான் ரட்சிப்பு. இயேசுவை அறிவித்தால் தான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியும். அப்போ பழைய ஏற்பாடு ஏசாயா சுருள், அந்த ஏசாயா சுருளிலே யாரை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருந்தார் என்று சொன்னாள், ஆட்டுக்குட்டியை போல சிலுவையில் அடிக்கப்படுகிற இயேசுவை பற்றி முன்னவே எழுதியிருந்தார். இயேசு பாவங்களை சுமக்கிற தேவாட்டுக்குட்டியாய் அவர் சிலுவையில் அடிக்கப்பட போகிறார் என்ற அந்த காட்சியை ஏசாயா தீர்க்கதரிசனம் 53 அதிகாரத்தில் இருக்கிற அந்த சுருள் வாசிக்கின்ற போது அங்கே தான் ஒரு டவுட் வந்துச்சு மந்திரிக்கு. இவர் யாரை பற்றி சொல்கிறாரு? ஏசாயா அவரை பற்றி சொல்லுகிறாரா, இல்லைன்னா வேற யாரனை பற்றி பேசினுக்கிறாரா அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ பிலிப்பு சொல்கிறாரு, ஏசாயாவை பற்றி அல்ல, இயேசுவை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? ஆமாங்க. அந்த 32ஆம் வசனத்தை கூட வாசிச்சிடலாமே. என்ன தான் சொல்லியிருக்கிறார் அந்த சுருளில்? அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால் அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. யார் அந்த ஆட்டுக்குட்டி? சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அவர் வாய் திறந்தாரோ? திரும்பி பேசினாரோ? இல்லை. வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இயேசுவை சிலுவையில் அடிக்கப்படும் போது கொண்டு போகின்ற போது வாயை திறக்காத ஆட்டுக்குட்டியை போல கடந்து சென்றார். இந்த ஆட்டுக்குட்டி யாரு? ஏசாயா எழுதின இந்த ஆட்டுக்குட்டி யாரு? அந்த மந்திரி வாசிக்கிற இந்த ஆட்டுக்குட்டி யாரு? அவர்தான் இயேசு என்ற ஆட்டுக்குட்டி. நம்ம பாவங்களை சுமந்து சென்ற தேவாட்டுக்குட்டி, நம்ம பாவங்களுக்கு பரிகாரம் செய்த தேவாட்டுக்குட்டி. இது மந்திரிக்கு தெரியாது. இன்றைக்கி மந்திரிக்கு இது எப்படி தெரியாதோ உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. பிலிப்பு சொன்ன மாத்திரத்தில் தான் இயேசு என்று தெரிந்து கொண்டான். இன்றைக்கு நீயும் நானும் இந்த உலகத்தில் தேவாட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டது பாவங்களுக்கு இயேசுதான். வேறு யார் இருக்கிறார்கள்? யோவான் 1:29 நீங்கள் வாசிக்கின்ற போது, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க வேகமாக. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை. யாருடைய பாவம்? உலகத்தின் பாவம். பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யாருடைய பாவம்? சொல்லுங்க. உலகம். சொல்லுங்க இந்த வார்த்தையை. உலகம் என்று சொன்னால் உலகத்தில் எத்தனை கண்ட்ரி இருக்கிறதோ, உலகத்தில் எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்களோ அவர்கள் பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்றால் இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் தான் கழுவப்பட முடியுமே. அவர்தான் இயேசு. இது தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அவங்க நினச்சிருக்கிறாங்க பாவம் போகிறதுக்கு அவங்க பண்ணுறதான பரிகாரங்கள், அவங்க செய்கிறதான அவங்களுடைய சம்பிரதாயங்கள் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லவே இல்லை. அதை நீங்கள் சொல்ல வேண்டும். அதை தான் சுவிசேஷம். பிரியமானவர்களே, இயேசு வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல் அடிக்கப்பட்டார். யாருக்காக அடிக்கப்பட்டார்? நமக்காக அடிக்கப்பட்டார். எதுக்காக அடிக்கப்பட்டார்? பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்முடைய அக்கிரமங்களை மன்னிப்பதற்காக. நாம் பாவிகள், நமக்குள்ளே ஒரு நீதி இல்லை,
இல்லை, நமக்குள்ளே ஒரு பரிசுத்தம் இல்லை, நமக்குள்ளே ஒன்றுமே இல்லை. நமக்கு ஒன்றுமே இல்லாத நம்மை அவர் இரத்தத்தாலே சுத்திகரித்து நம்மளை பாவ பரிகாரங்களை கொடுத்து பரலோகத்திற்கு நம்மளை ஆயத்தப்படுத்த வந்தவர் தான் இயேசு என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? இதை சொல்லுங்க பிரியமானவர்களே. உலகத்துக்கு தெரியட்டும், ரட்சிக்கப்படாதவனுக்கு தெரியட்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு தெரியணும். இயேசுவினால் தான் நமக்கு பரிகாரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கூட அதுதான் சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் நம்முடைய பாவத்திற்காக மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களுக்காகவும் அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். ஒரு கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, சத்தமாய் பார்க்கலாம். நம் ஆண்டவர் யார் தெரியுமா? உலகத்திற்காக பலியான தேவனுடைய ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா சொல்லவே மாட்டீங்களே. யார் அவர் தெரியுமா? அவர் உலகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. உலகம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, உலகம். அப்போ யாரெல்லாம் ஏசப்பா கிட்ட வரலையோ அவங்க இன்னும் பாவ மன்னிப்பு பெறவில்லை. கிருபாதார பலியாகி ஏசப்பா கிட்ட வரல. அப்போ வர வேண்டும்னா நீ சொல்லணும், சொன்னதான் வருவான். அவன் தெரியாது. நடந்து போனா வரும், நடந்து போயிட்டுக்கிறான். மலைக்கு போனா வரும்னு மலைக்கு போயிட்டுக்கிறான். அவன் என்னென்னலாம் செய்யணும் அத்தனையும் செஞ்சுன்னு உக்காந்துக்கிறான். அதை நீ பார்த்துன்னு உக்காந்துக்கிற, அவனுக்கு என்கரேஜ் பண்ணின்னு உக்காந்துக்கிற. தோத்திரம். ஹல்லேலூயா. இதிலெல்லாம் இல்லை பிரதர்னு சொல்லுங்க. அவங்களோட தாழ்மையாய் பேசுங்க, அன்பாய் பேசுங்க. இயேசுதான் உலக பாவங்களை சுமந்து சென்ற தேவாட்டுக்குட்டி. இதை பிலிப்பு மந்திரிக்கு சொன்னான். எத்தனை பேர் இங்க சொல்லாம இருக்கீங்க? எதுலுமே பரிகாரம் கிடையாது. மனுஷன் செய்கிற பூஜையினாலே, மனுஷன் செய்கிற விரதங்களாலே, மனுஷன் பிரயாசத்தினால, மனுஷன் மலை ஏறத்தினால, மனுஷன் மொட்டை போறதுனால, மனுஷன் என்னென்னலாம் செய்யறதுனால பரிகாரம் இல்லை என்று சொல்லுங்க. எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறீங்க? நீங்களே பூஜை போடுறீங்களா? போயிட்டு ஸ்தோத்திரம். அவங்களோட நீங்களே பூஜை போட்டுருந்தா எப்படி அவங்க பரிகாரங்களை மறப்பாங்க? யோசித்து பாருங்கள். நீங்களே அவர்களுக்கு தோள் கொடுத்து நிற்கிறீங்களே, அவங்களுக்கு சத்தியத்தை அறிவிங்க. பிரியமானவங்களே, உங்களை யாருன்னா அந்த மாதிரி உங்களை இன்வைட் பண்ணாங்களா, அவங்க ரிலேஷன், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவங்களோட உக்காருங்க. கூப்பிட்டாங்கன்னு போயிட்டு தின்னுட்டு வந்துடாதீங்க. போயிட்டு உக்காந்து இயேசு நமக்காக பரிகார பலியானார் சொல்லுங்க. அதுதான் சுவிசேஷம். சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. தெரியுமா உங்களுக்கு? பிரியமானவர்களே, எத்தனை பேர் திருவிருந்து எடுக்கிறீங்க? கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். அப்பா எவ்வளோ பேர் இருக்கிறீங்க? இந்த திருவிருந்து எதுக்கு எடுக்கிறது தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. ஹோலி கம்யூனியன், இயேசுவின் சரீரத்தையும் இயேசுவின் இரத்தத்தையும் நீங்கள் எதுக்காக எடுக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியுமா? நான் கடந்த வாரத்தில் கோனாப்பள்ளி பிரான்ச்சில் நான் பேசிட்டு வந்தேன். திருவிருந்துன்றால் என்ன? வாட் இஸ் கம்யூனியன் சர்வீஸ்? அந்த திருவிருந்தில் எடுக்கிறவர்கள் என்னென்னலாம் கடைபிடிக்க வேண்டும், என்னென்னலாம் செய்கிறார்கள் என்ற ஒரு காரியத்தை பிரசங்கித்து வந்த 4 காரியங்களை நான் பிரசங்கித்தேன். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஒருவேளை தேவனுக்கு சித்தமானால் நம்ம ராபோஜனா அன்றைக்கி அதை நாங்கள் உனக்கு செய்தியாக கொடுக்க போகின்றேன். ஹல்லேலூயா சொல்லுங்கள். நிறைய பேர் இன்றைக்கி திருவிருந்தை மட்டும் வாங்கிட்டு போயின்னுக்கிறாங்க. ஆனால் திருவிருந்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் மறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காரியத்தை இப்போ வாசிக்கலாம், திருப்பி அதை பிரசங்கம் பண்ணிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் வேகமாக. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்து அதை வாசிக்கலாம். அந்த வசனத்தை நீங்கள் கவனிங்க. நீங்கள் எதையை
நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 26ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து, ஆமா நம்ம புசிக்கிறோம் பாத்தீங்களா, அப்போ அந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். என்னத்தை? மரணத்தை. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? தெரிவிக்கிறீங்களா? கொடுக்குறாரு, இவங்களுக்காக அடிக்கப்பட்டது, டபக்குன்னு வாங்கி போட்டு சாப்பிட்டு போயினேக்கிறோம், திராட்சை ரசம் வாங்கிட்டு குடிச்சிட்டு போயினேக்கிறோம். ஆனால் வேதம் கிரியில சொல்லுகிறது, நீங்கள் இதை எதுக்காக செய்கிறீர்கள் என்றால் அவருடைய மரணத்தை என்ன பண்ணணுமா? சொல்லுங்கம்மா, தெரிவிக்கிறீங்களா? அசல் திருவிருந்து எடுக்கிறது, அதை பண்ணணும். தட் இஸ் ரிமெம்பர் தட் ஒன். அதை நீங்கள் தெரிவிக்கணும், ப்ரோக்ளைம், அதை சொல்லணும். அப்போ தான் உங்களுடைய திருவிருந்து உண்மையானது. சும்மா வந்து வாங்கிட்டு சாப்பிட்றதில்ல. நீ உக்காந்து பேசிக்கொண்டிருக்கும் போது ஊரு கதை அந்த கதைலாம் பேசின்னு உக்காரையே. இன்னைக்கு சபை இன்னைக்கு வளராதுக்கு காரணம் அதுதான். கர்த்தர் உன்னை என்னையும் ஒரு நாள் கேள்வி கேட்க போகிறாரு. உனக்காக நான் ரத்தம் சிந்தி ரட்சித்தேனே, நீ சபையில் தான் உக்காந்து போகிற, ஒத்துரையும் கர்த்தருக்குள்ளே நீ நடத்தலைன்னு கேட்க போகிறாரு. அன்றைக்கி என்ன சொல்ல போகிற? நீ சுவிசேஷ பாதரட்சை என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்களா, சமரியாவிலே முதலாவது இயேசு அறிவித்தார். சமரியா பெண்மணி மனம் திரும்பினது. அந்த அம்மா மனம் திரும்பினதுனால அந்த சமரியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் ஏசப்பா கிட்ட வந்து மனம் திரும்பினார்கள். ரெண்டாவது பகுதியை பார்க்குறோம். பிலிப்பு என்ற மனுஷன் மீண்டும் ஏசப்பா சமரியாவில் சுவிசேஷம் அறிவித்த பிறகு எத்தனையோ நாளைக்கு அப்புறம் இந்த பிலிப்பு சமரியா பட்டணத்தில் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார். அப்போது அறிவித்த உடனே அந்த பட்டணத்தில் அநேகர்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார்கள். கடைசியில் அந்த பட்டணத்தை விட்டு நிறைய பட்டணங்களுக்கு போயின்னுக்கிறாரு. அப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, மந்திரி வருகிறார் எருசலேமுக்கு, ஐத்தியோப்பியா தேசத்திலிருந்து வருகிறார். இத்தியோப்பியா தேசம் என்று சொல்வார்கள். அந்த தேசத்திலிருந்து ஒரு மந்திரி வருகிறார், அவரை நீ சந்தி. உடனே சந்தித்து யாரை பற்றி சொன்னாராம்? இயேசுவை பற்றி. சொல்லுங்கள், யாரை பற்றி? நீங்கள் சொல்ல வேண்டியது இயேசுவை அறிவிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் தான் ரட்சிப்பு, இயேசுவின் இரத்தத்தில் தான் பாவ மன்னிப்பு, இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு நமக்காய் மரிக்கவில்லை என்று சொன்னால் பரலோகம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது என்றதை அறிவியுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் அறிவிக்காவிட்டால் கர்த்தர் உங்களை கேள்வி கேட்குவார். உங்களுக்கு பாதரட்சை இல்லை, அறிவிக்கலைன்னா கண்டிப்பாக அறிவிக்கணும். கண்டிப்பாக சுவிசேஷத்தை சொல்லணும். கர்த்தர் எதுக்காய் மரிச்சார சொல்லணும், எதுக்காக ஏசப்பா வந்தார சொல்லணும், அவர் செஞ்ச அற்புதங்களை சொல்லணும், அவர் எப்படியெல்லாம் சுவிசேஷத்தை சொன்னார சொல்லணும். இயேசுவை நீங்கள் சொல்லுங்கள், வாயை திறந்து பேசுங்கள், இயேசுவை அறிவியுங்கள். ஆமென், அல்லேலூயா. அப்படி அறிவிக்கின்ற போது பாதரட்சைகள் நீங்கள் உடைந்தவர்களாக இருப்பீர்கள். ஆமென். ஒரு சில காரியங்களை வேகமாய் பார்த்துட்டு முதலாவது பாதரட்சை நம் பாதத்துக்கு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம பி ஸ்ட்ராங்காக இருப்போம். அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்காக நம் பாதங்களை நாம் நிற்கிறவர்களாக நாம் மாறுவோம். அது என்னத்தை சொல்லுகிறதுனா, அது ஸ்திரமாக இருக்கிறதை சொல்லுகிறது. ஆமென். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் வேகமாக 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். அதில் ஒரு வசனத்தை நாம் பார்க்கின்றோம். உறுதியா ஸ்திரமும் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன இருக்குது தமிழில்? உறுதிப்பட்டவர்களாயும். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா நம்ம ஸ்திரமாக விழுந்து போகாமல் நிற்பதற்கு நம்ம பாதம் தான் முக்கியமானது. ஆமாம் சொல்கிறீங்களா? நம்ம பாதம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த பெரிய ஆள் நிற்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த பாதம் அடிபட்டு இருந்துச்சுன்னா நம்ம காலுக்கு வைக்க முடியாது, நடக்க முடியாது, நிற்க முடியாது. காலை தான் தூக்கிட்டே நிற்கணும். என்னப்பா நான் கால் அடிபட்டிருக்கு
ஆமாம், பாதம் அடிப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் பாதத்தினுடைய வேல்யூ. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். அப்போ பாதம் ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்னாக்கா நம்ம எதுலன்னா ஆண்டவருடைய காரியங்களிலே சுவிசேஷத்தில் பிரயாசப்பட்டு உறுதியாய் நாம் இருக்கின்ற போது கர்த்தர் நம்மளுடைய பாதங்களை ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம். எரேமியா 2:25. எரேமியா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசன வசனம் வாசிங்க. 2:25. உன் கால் வெறும் காலாகாதபடிக்கும் உன் தொண்டை வறட்சி அடையாதபடிக்கும் அடக்கிக்கொள் என்றார். நீ அது கூடாத காரியம் நான் அப்படி செய்ய மாட்டேன். அந்நியரை நேசிக்கிறேன். அவர்கள் பிறகே போவேன் என்றார். 25 முதலாம் வசனத்தில் இருக்கிறது, జాగ్రత్తపడి నీ పాదములకు చెప్పులు తొడుగుకొనుము. హల్లెలూయా சொல்லுங்க. இருக்குதா அது தமிழ்ல? உன் கால் வெறும் காலாகாதபடிக்கும். வெறும் கால்னு போட்டுக்கிறாங்க, வெறும் கால். ஆமென், அல்லேலூயா. அப்போ காலில் என்ன இருக்கணும்ன்றார் அங்க? பாதரட்சை. சொல்லுங்க, என்ன ரட்சை? ஆமாம். வெளியே நாம் போகின்ற போது செருப்பு ஷூ போடாமல் போகிறோமா? சொல்லுங்கம்மா, போக மாட்டோம். ஆமாம், ஒருவருக்கு ஒருத்தருக்கு 2 3 4 ஜாத கூட இருக்கும், கலராக இருக்கும். வீட்டுக்கு ஒன்று, வெளியே ஒன்று, வேலைக்கு ஒன்று, ஊருக்கு ஒன்று, கல்யாணத்துக்கு ஒன்று, நிறைய வச்சுருப்பாங்க. கலராக பாதரட்சை. அப்படியே நம்ம போட்டுன்னு போகிறோம். ஆனால் அந்த பாதரட்சை இருக்குது, சுவிசேஷ பாதரட்சை மட்டும் இல்லை. சோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ சுவிசேஷ பாதரட்சை எத்தனை பேர் காலிலே போட போகிறீர்களோ ஒரு விசை கரங்களை உயர்த்தி, நான் சுவிசேஷ பாதரட்சை போட போகிறேன். இப்போ கூட கை தூக்க மாட்டுறாங்க நிறைய பேர். ஹல்லேலூயா. ஆமாம், வாசிங்க. கடைசியாக ரோமர் 10:15 கண்டிப்பாக இந்த வசனத்தை நீங்கள் வாசித்த பிறகு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாய் மாறுவீங்க. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. இதை யார் சொல்கிறதுனா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமா சபைக்கு இந்த வசனத்தை எழுதுகிறார். எழுதியிருக்கிறதே அப்படின்றார். அப்போ எங்கே எழுதியிருந்துச்சு? ஆல்ரெடி எழுதியிருக்கிறத தான் எடுத்து சொல்கிறாரு பவுலும். புதுசாக எதுவும் சொல்லலை. எங்கே எழுதியிருக்கிறது? பழைய ஏற்பாடில் எழுதியிருக்கிறது அந்த வசனம். ஹல்லேலூயா. நீங்கள் புதிய ஏற்பாடில் எழுதியிருக்கிறதே எங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அதெல்லாம் ஆல்ரெடி எழுதப்பட்டதை தான் எடுத்து சொல்லிட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ எங்கே எழுதியிருக்கோம்? நான் பழைய ஏற்பாடில் எழுதியிருக்கோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. இது எங்கே எழுதப்பட்டிருக்குது? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி. பாத்தீங்களா? ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. ஹல்லேலூயா சொல்லுங்க. யாரெல்லாம் சுவிசேஷத்தை சொல்றீங்களோ அவங்களுடைய பாதங்கள் ஆண்டவர் பார்வையில் எப்படி இருக்குதுமா? சொல்லுங்க, அழகா இருக்கும். சுவிசேஷம் சொல்லாத பாதம் அசிங்கமா இருக்கும். உங்க பாதம் எப்படி இருக்குன்னு விரும்புறீங்க? சொல்லுங்கம்மா. பின்னாடி நல்ல செருப்பு போட்டால் என் பாதம் அழகாக இருக்கும் அப்படி இல்லை. சுவிசேஷத்தினுடைய பாதரட்சை. சுவிசேஷத்தை யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களுடைய பாதங்கள் எப்படி இருக்குமா? சொல்லுங்கம்மா, எப்படி இருக்குமா?
அழகாக இருக்கும். எத்தனை பேர் ஆண்டுடைய பார்வையில் என் பாதம் அழகாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க? அல்லேலூயா. அப்படி உங்கள் பாதங்கள் ஆண்டுடைய பார்வையில் அழகா யாருடைய பாதம் இருக்குன்னா சுவிசேஷகனுடைய பாதங்கள். யார் சுவிசேஷகன்? ஊழியம் செய்கிறவர்களா? இல்லை, ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். மார்க்கு 16:15 என்ன சொல்லுகிறது? மார்க்கு சுவிசேஷம் கடைசி வசனத்தை வாசித்து நாம் க்ளோஸ் பண்ணலாம். மார்க்கு 16:15 வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய், எங்கெல்லாம் போங்க? உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் போனோமா? சர்வ சிருஷ்டிக்கும் என்னத்தை பிரசங்கிக்கணுமா? சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லா மனுஷனுக்கு. நிறைய பேர் ஒரு சிலர் சொல்லிட்டு இருப்பாங்க, இங்கே கிரைஸ்தவர்கள் இல்லை பிரதர், இங்கே கிரைஸ்தவர்கள் இங்கே அந்த யாருமே இல்லை, இங்கே எல்லாரும் இந்துக்காரர் இருக்கிறாங்க, எல்லாரும் அந்த ஜாதி இந்த ஜாதி இருக்கிறாங்க, கிரைஸ்தவர்கிட்ட போங்க அப்படின்னு அவங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம் பாருங்களா. ஆனால் கவனிங்க, அவங்களுக்கு அல்ல சுவிசேஷம், ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு தான் சுவிசேஷம். ஆமென். அல்லேலூயா. தயவு செஞ்சு நீங்கள் கவனிங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சுவிசேஷம் சொல்லணும், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லணும், உங்கள் கொலீக்ஸ்க்கு சொல்லணும். நீங்கள் யாரெல்லாம் பேசுகிறீங்களோ பழகிறீங்களோ பயப்படாமல் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். நாம் மதத்தை அறிவிக்கவில்லை, மதம் அல்ல, நாம் அறிவிக்கிறது தேவனை அறிவிக்கிறோம், தெய்வத்தை அறிவிக்கிறோம், பரிகாரம் கொடுத்தவரை அறிவிக்கிறோம், இப்போ மோட்ச பாக்கியத்தை கொடுக்குறவரை அறிவிக்கிறோம். அவர்கள் தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம சகோதரர்கள் அவங்க தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தெரிந்தவர்களாய் பேச வேண்டும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அவர்கள் தெரியாமல் மூர்க்கமாய் பேசுவார்கள், விதண்டவாதமாய் பேசுவார்கள். ஆனால் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து அவங்கள பார்த்து நீங்கள் கோபம் அடையாமல் அன்பாய் சொல்லுங்கள், இரக்கமாய் சொல்லுங்கள், இயேசுவின் ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள். உங்களுடைய இன்டென்ஷன் உள்ளே இருக்கிறது என்ன என்று அவங்களுக்கு தெரிய மாதிரி பேசுங்கள். நீ என்னுடைய ஃப்ரெண்டு, நீ என்னுடைய கொலீக், என்னோட இருக்கிறவன், நீ என்னோட எப்படி பழகிருக்கிறியோ நான் அறிந்த சத்தியத்தை நீயும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பேசுகிறேன், நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பேசுகிறேன். உன்னை மதம் மாற்ற அல்ல, உன் மனம் மாற்ற நான் பேசுகிறேன், வழி மாற்றம் பேசுகிறேன், சிந்தை மாற்றம் பேசுகிறேன். ஏன் என்று சொன்னால் நாம் ரட்சிக்கப்பட்டு ஆக வேண்டும். இந்த ரட்சிப்பு யார் மூலமாய் வருகிறது? இயேசுவின் சுவிசேஷத்தின் மூலமாய் தான் வருகிறது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சுவிசேஷத்தை கேட்க மாட்டார்கள், ரட்சிக்கப்பட மாட்டார்கள். ரட்சிக்கப்படாதவனுக்கு நித்திய அக்கினி உண்டு. பிரியமானவர்களே, அதிலிருந்து நீ தப்பிவிக்கணும்னா சமாதானத்தின் செருப்பை, சுவிசேஷம் என்ற செருப்பை போட்டுக்கொண்டு எங்கே நீ பேசினாலும் இயேசுவை பற்றி நீ பேசி அறிவிக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி செய்ய போகிறீங்க? பிரியமானவர்களே, நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களை பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ எத்தனை சர்வாயுத வர்க்கங்களை பேசணும் நாம்? ஒன்று என்னது? ஃபஸ்ட்டு சத்தியம் என்னும் அறக்கட்சி பெல்ட்டு இருக்கணும், அது மனதை குறிக்கிறது, மைண்டு. ரெண்டாவது என்ன பேசணும்? நீதி என்னும் மார்க்க வஸ்திரம், ஹார்ட் சேஃபாக பார்த்துக்கிறதுக்காக ஹார்ட்டில் தேவன் இருக்கணும். மூன்றாவது சமாதானத்தின் பாதரட்சையை பேசியிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் நமக்கு 3 பேச வேண்டியது இருக்குது. ஹல்லேலூயா. அதை பேசிட்டு நாம் ஒன்றுனா நம்ம பார்த்துட்டு வந்துனுக்கிறோம். இப்போ பிசாசை நாம் ஜெயிப்பதற்கு விசுவாசத்தில் நாம் நிற்கணும்னு பார்த்தோம், ஆவியிலே நம்ம ஆவியானவரை பெற்றிருக்கணும்னு பார்த்தோம், ஜெபிக்கணும்னு பார்த்தோம். நாலாவது சர்வாயுத வர்க்கங்களை தரிக்கணும்னு பார்த்தோம். இப்போ எத்தனை பேருக்கு இந்த 3 இருக்குது? இந்த 3 நீங்கள் இருந்துச்சுன்னா உங்களை பிசாசு என்ன பண்ண முடியாது. இந்த 3 எத்தனை பேருக்கு இல்லாமல் இருக்குது? சத்தியத்தில் நீங்கள் இல்லைன்னா பிசாசு அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீதி உங்களுக்குள்ளே இல்லைன்னா இயேசுவின் நீதி பிசாசு அட்டாக் பண்ணுவான். மூணாவது சமாதானத்தின் சுவிசேஷம்.
சுவிசேஷத்தை சொல்கிறேன். உங்களுக்குள்ளே இருக்கணும் சுவிசேஷம், அதை சொல்லணும். அது அப்போ தான் சர்வாயுத வர்க்கங்கள் இந்த 3 நீங்கள் தரித்தவர்களாய் நிற்க வேண்டும். இன்னும் வருகிற வாரங்களில் இன்னும் 3 நம்ம படித்து கற்றுக்கொள்ளலாம். இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று ஆண்டவரோடு நம்ம பேசலாம். ஆமாம், சமரியா பட்டணத்திற்கு சுவிசேஷத்தை சொன்னார். பிலிப்பு சமரியாவுக்கு சுவிசேஷத்தை சொன்னார். அந்த ஐத்தியோப்பியா தேசத்திலிருந்து வந்த மந்திரிவிக்கு சுவிசேஷத்தை சொன்னார். நீ ஏசப்பா கிட்ட வந்து பார், இயேசுக்கிட்ட வந்து பார். எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிற? எத்தனை சகோதரர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இன்றைக்கும் குடிக்காரனாக இருக்கிறான், இன்றைக்கும் விபச்சாரக்காரனாக இருக்கிறான், இன்றைக்கும் கொலைக்காரனாக இருக்கிறான், இன்றைக்கும் பயங்கரமான விக்கிரகாராதனைக்காரனாக இருக்கிறான். இன்னும் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறான்? கர்த்தர் உன்னை கணக்கு கேட்பார். உன்னோட யாரெல்லாம் ஆண்டவர் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண வைக்கிறாரோ, உன்னோட யாரெல்லாம் ஆண்டவர் மீட் பண்ண வைக்கிறாரோ, எதுக்கு தெரியுமா? ஏதோ உன் தேவைகளுக்காக அல்ல, உன் வேலைகளுக்காக அல்ல, உன்னுடைய உத்தியோகத்துக்காக அல்ல. நீ எப்படியாவது அவனை ஆதாயப்படுத்துவாய், எப்படியாவது அவனை சுவிசேஷத்துக்குள்ளே நீ நடத்துவாய் என்று உன்னை நம்பிதான் புதிய புதிய மக்களை உன்னோட கர்த்தர் பேச வைக்கிறாரு. நீ உன் வேலைக்காக பேசிட்டு அங்கே நிறுத்துறாய். ஆனால் கர்த்தருடைய வேலையை செய்ய மாட்டேன்றாய். கர்த்தரை பற்றி யார் சுவிசேஷம் அறிவிப்பார்கள்? நீங்கள் அறிவிக்காவிட்டால் யார் அறிவிப்பார்கள்? எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் உங்களை செக் பண்ணிக்கோங்க. ஆண்டவரே, நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நான் அந்த சுவிசேஷத்தினால் தான் ரட்சிக்கப்பட்டேன், உம்முடைய பிள்ளையாய் மாறினேன். இன்றைக்கி எங்களுடைய வீதியில், எங்களுடைய வீட்டு பக்கத்தில், எங்களுடைய சொந்தக்காரில், எங்களுடைய ஆண்டவரே குடும்பத்தில் எத்தனையோ பேர் இன்னும் இருளில் இருக்கிறார்கள், சத்தியத்தில் வராமல் இருக்கிறார்கள், பாவ மன்னிப்பு பெறாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன், அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவேன், அவர்களை மனந்திரும்ப பண்ணுவேன், அவர்களை உங்கள் அண்டியில் நடத்துவேன். இன்று ஒரு ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுங்கள், ஆண்டவர்கிட்ட உங்களை அர்ப்பணிங்கள். சுவிசேஷம் சொல்லாமல் இருக்கக்கூடாது, எல்லாரும் சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஏனென்று சொன்னால் ரட்சிப்பு சுவிசேஷத்தில் நான் உண்டாகிறது. இயேசுவின் சுவிசேஷம் மனுஷனை ரட்சிக்கிறது, பாவிகளை ரட்சிக்கிறது, திருடனை ரட்சிக்கிறது, கொலை பாதகனக்காரனை ரட்சிக்கிறது, மனந்திரும்பாதவளை ரட்சிக்கிறது. பிரியமானவங்களே, உன்னை நம்பி கர்த்தர், உன்னை நம்பி இந்த காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த சர்வாயுத வர்க்கம் சபையை நீ தரித்துக்கொள், விசுவாசியை நீ தரித்துக்கொள், இயேசுவின் நாமத்திலே தரித்துக்கொள். அந்த சர்வாயுத வர்க்கங்களை தரித்தவர்களாய் நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. தகப்பனே, சர்வாயுத வர்க்கங்களை தரித்தவனாக நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சர்வாயுத வர்க்கங்களை தரித்தவர்களாய் நாங்கள் நிற்க எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா. தகப்பனே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. எல்லா கரங்களை உயர்த்தி உள்ளாத மனுஷன் என்று சொல்லுங்க. இன்னும் உம்மை அறியணுமே, ரிகாசோ தராச கலபா, நம்மும் கிட்டி சேரணுமே. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி. எல்லாம் சொல்லுங்க இன்னொரு முறை. இன்னும் ஏசப்பா உம்மை அறியணும் ஆண்டவரே, இன்னும் தெரிஞ்சுக்கணும் ஆண்டவரே, உங்க மனசை புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே, கிட்ட சேரணும். ஒன்ஸ் அகைன். இன்னும் உம்மை உள்ளாந்தரத்திலிருந்து எல்லாம் பாடணும். ஏசப்பாவை முன்ன நிறுத்தி இருக்கிறீங்க,
பா ரஷகமா பா 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 அப்பா பா 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 இன்னும் உம்மை அறியணுமே இன்னமும் கிட்டே சேரணுமே. கரங்களை உயர்த்தி இன்னொரு முறை இன்னும் ஏசப்பாவை நோக்கி உள்ளத்தை திறந்து நீங்க பாடி பாருங்களா. ஏசப்பாவை இன்னும் இன்னும் நீங்க அறிகிறவர்களாய் மாறுவீங்க. இன்னும் கிட்டி சேரணுமே உலகம் எல்லாம் மாயையா இந்த உலகம் எல்லாம் எனக்கு வேண்டாப்பா மாயையா உம்மன்பு ஒன்றே சொல்லுங்க போதுமையா உலகம் எல்லாம் சொல்லுங்களா நல்ல உள்ளத்திலிருந்து இயேசப்பாவை பார்த்து மாயப்பா மாயடாடி இது வேணா எங்களுக்கு அன்பு ஒன்றே போதுமையா அன்பு ஒன்றே போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் கையை அப்படியே உயர்த்தி அப்படியே ஆண்டவர் முன்னாடி நிற்கிறாரு. சரண்டர் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கையை தூக்கி நிற்க முடியல. நான் எப்படி ஆண்டருக்கு முன்னாடி கையை தூக்கி பாடுங்க. பிரசன்னம் நமக்குள்ள இறங்கி வரப்போகிறது. உங்களுக்குள்ள நீங்க கூப்பிடும் போது பிரசன்னம் சொல்லுங்க வாயில திறந்து பிரசன்னம் மஷாகா ரசோலா மோகபா பாபா பாபா ராஜாம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாம் பிரசன்னம் போதுமையா ஓ ஷக்கர ஷோத்தர ஹமோந்தரபா ஒவ்வொரு மேலும் வல்லமை போதுமையா எப்போதும் எனக்கு போதும் ரமஷகர பவ 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 ஓஷந்தர ஹந்தர கடனமா அவர் மேல் அந்த பிரசன்னம் அவர் மேலே ரகடன மாமா மாமா ஒவ்வொரு மேல் அந்த பிரசன்னம் ஒவ்வொரு மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. ரா பா 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 லா பா 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 ரிஷக்கா நா 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 மாமா ஒவ்வொரு மேல் அந்த தேவ பிரசன்னம் தான் ஒவ்வொரு சிந்தையை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு 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 ஒவ்வொருவரையும் சபை முழுவதும் Thank you Holy Spirit போதுமையா எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையிலே சுவிசேஷத்தினுடைய பாதரட்சை ஆயத்தம் என்ன பாதரட்சை உடைந்தவர்களாய் நிற்க வேண்டும் என்று பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சமரியாவிலே மட்டுமல்ல எங்களுடைய பகுதியிலேயும் சுவிசேஷம் பரவ பண்ண போகிறீர். இங்கே நிற்கிற அநேகர்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். அவர்களை அக்கினி ஜோலையாய் மாற்றும் ஆவியானவரே. அவர்களை சுவிசேஷ பாரத்தால் நிரப்பும் ஆண்டவரே.
ஓ ரைட் ந ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க உங்கள் சுவிசேஷத்தினாலே, ஒவ்வொருவரையும் உங்கள் ஆவியினாலே நிரப்புங்க ஆண்டவரே. சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கிறவர்களாய், சுவிசேஷத்தை அறிவித்து தேசத்தை உமக்கு சொந்தமாக்குறலாய், ஓ ரட்சிக்கப்படாத இருளில் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பத்தக்கதாய், அப்படிப்பட்ட பாரமுள்ள சபையாய், இப்படி பாரமுள்ளவர்களாய் நீங்கள் மாட்டப் போகிறதற்காய் உமக்கு நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் உங்கள் பிரசனத்தினாலே மூடி நிரப்பினதற்காய் நன்றி. தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உள்ளே நீங்கள் அனுபவித்தீர்கள், பெற்றுக்கொண்டவர்?